நேர்மையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமாக என்ன விஷயம் நடக்கும், பாதகமாக என்ன விஷயம் நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இப்போது சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலம் பல சந்தோஷமான ஒரு உணர்வு நம்மளோட மனசில் வரும். அதே போல் பாதகமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் அந்த பிரச்சனையை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய நபர்கள் கட்டாயம் இந்த துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒருத்தங்க சுக்கிரனோட முழுமையான ஆதிக்கத்தையும் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசியை காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா இடத்துலையுமே காற்று போல கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தோற்றத்துலேயும் சரி, அழகுலேயும் சரி, இவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வசீகரத்தன்மை பெற்றிருக்கும். இவங்க மற்றவங்களோட இன்ப துன்பத்தில் எல்லாமே ஆத்மார்த்தமாக பங்கெடுத்துப்பாங்க. இப்போ ஒரு விசேஷத்துக்கே போனால் கூட அங்கே போனோமோ வந்தோமோ மொய் செஞ்சோமோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த ஒரு இடத்தையே கலகலப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்க. அதற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. இவங்க எப்போவுமே பம்பரம் போல் சுற்றி சுற்றி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் சிறப்பான பேச்சுத்திறன் இவங்கக்கிட்ட இருக்கும். அதுவும் இவங்களாம் சமரசம் செய்கிறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் தீராத பிரச்சனையை கூட இவங்கக்கிட்ட வந்து சொன்னால் அந்த பிரச்சனையை நொடியில் தீர்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு 2 பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்களை நம்ம கூப்பிட்டு பேச சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 தரப்பில் இருக்கிறவங்களுமே கூப்பிட்டு பேசி 2 பேரையுமே சமாதானமாக போக வச்சுருவாங்க. அந்த பிரச்சனை என்னங்கிறதையும் மறக்க வச்சுருவாங்க. அவ்வளவு ஒரு சமாதான தூதுவனாக விளங்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே எல்லார்கிட்டையுமே இனிமையாகவும் துள்ளலோடும் பழகுவாங்க. இந்த சின்னவங்க பெரியவங்க இந்த ஒரு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் ஒன்று, இந்த ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க பேச மாட்டாங்க. அதே போல் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, எப்போ பாரு மற்றவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த நபர்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேச்சின் மூலம் மற்றவங்கள கொக்கி போட்டு தன்பால் இழுக்கக்கூடிய நபர்கள் இவங்க. அதனால தான் இந்த மற்றவங்கள வசப்பாடுறது, நெகட்டிவாக பேசுகிறது, இவங்கள கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது, ஒதுங்கி போயிடுவாங்க. இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில் அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அன்னை மகாலட்சுமி தாயார், இந்த அம்மன், இதில் எந்த சாமியாக இருந்தாலும் சரி எல்லாமே அம்மன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுது. உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற பதிவு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் அதிபதி தான் இந்த துலாம் ராசிக்கு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். காரிய தடைகள் எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெற போறீங்க. சந்திர பகவானோட சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இல்லை. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களுமே விரோதியாக மாறுவாங்க. இந்த சமயத்தில் தேவையில்லாத அலைச்சல், பொருள் செலவு உண்டாகும். அதனால் கவனமாக இருங்க. வியாபாரம் மந்தமாக இருக்கலாம். புதன் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உறவினர்களோட ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு இருக்காது. உறவை பேணுவதிலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் வரலாம். குரு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனக்கவலை, மருந்து தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லலாம். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளி வட்டாரத்தால் செல்வாக்கு உண்டாகும். அதாவது ஒவ்வொரு கிரக நிலைக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டாகும். ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிவாக சமாளிக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. வாரத்தின் முதல்ல கிரக நிலைகள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலுமே அதன் பிறகு சுக்கிரன் 6ஆம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும்.
வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க, ரொம்பவும் நஷ்டம் வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது. மகிழ்ச்சியும் வருத்தமும் கலவையாக இருக்கும் இந்த வாரம். அதே போல் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது உங்களோட திறமையான செயல்களால் திருப்திகரமாக அமைச்சுக்கொள்ள முடியும். உங்களோட தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்தால் போதும். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த வேலை அலைச்சல் இதெல்லாம் வரும்பொழுது அப்படியே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களோட நார்மலான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை வேறுபாடுகள் வந்தாலுமே பேசி தீர்ப்பதன் மூலம் ஒற்றுமையாக இருப்பீங்க. கொஞ்சம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவரை அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு பிள்ளைகளால் செலவு அதிகரிச்சிருக்கும். சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு அவ்வப்போது வந்து சரியாகிடும். அதாவது இந்த சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுவாக சரியாகிடும். சிலருக்கு எல்லாமே ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டாகும். அதுவும் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க. ஆமாம், குடும்பத்தோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதை செலுத்திட்டு வாங்க. ஏன்னா கிரக நிலைகள் ஏற்ற இறக்கம் வரும்பொழுது எல்லாமே இந்த வேறுபட்ட மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அந்த வகையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் மேற்கொள்வதன் மூலம் பல இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்க முடியும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லதாக குலதெய்வ ஆன்மீக பயணமாக அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிச்சிருக்கும். சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடுங்கிறதுனால உங்களோட வேலை விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபம் சீராக தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்துறதோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றுறதோ இது பற்றின விஷயத்துக்கு இந்த வாரம் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். யாராவது நல்ல இடம் வந்திருக்கு, நல்ல கடை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேராசையை தூண்டுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த சொல்லி ஆசை காட்டுறாங்க இல்லையா, அந்த ஆசையை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டே போகாதீங்க. இந்த வாரம் பெரும்பாலும் இப்போ எப்படி தொழில் வியாபாரம் நடக்குதோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் போய் கடன் வாங்கி நீங்கள் வேறு கடையை வைக்கிறோம், வேறு இடத்துக்கு மாற்றுறோன்னு சொன்னீங்களா, ரொம்பவுமே கடன் பிரச்சனையில் தான் சிக்குவீங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்குமே தேவையான பண உதவி சமயத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். வீட்டில் ஒரு செலவுக்கு தட்டுப்பாடு வர மாதிரி இருக்கும். சேமித்து வச்சுருந்தீங்களா கட்டாயம் சிறப்புன்னு சொல்லலாம். அலுவலகத்துலேயுமே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரித்த மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும். அதனால் கவலையே படாமல் உங்களோட வேலையில் சீரும் சிறப்புமாக செய்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காளியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல நன்மைகள் உண்டாகும். இந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட நீங்கள் செவ்வாய் பகவானால் எண்ணம் ஈடேறும் வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படும். தடைப்பட்ட வேலை சுறுசுறுப்பாகவும் நடக்கும். உங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் உண்டாகும். குடும்பத்தில் உங்களோட இனிமையான செயல்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும். உறவினர்களோட வருகை உங்களோட இல்லத்தில் இன்னுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்பட போகுது. இதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியல விட்டு சென்ற வேலையை கூட திறம்பட செஞ்சு காட்ட போகிறீங்க. உங்களோட திறமையான செயல்களை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. இதுவரைக்கும் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வாரத்துலேருந்து வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகள் தானாக விலகிடும். உங்களோட சிறப்பான பணி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு லாபத்தையும் பெற முடியும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரம் முடிவிற்கு வந்துடும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும். அதன் பிறகு விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு குரு பகவானோட பார்வையால் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிச்சிருக்க போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைய நிறைவேறாமல் போயிருக்கும். உங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்புகளுமே இந்த வாரம் பூர்த்தியாகும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்படுறது நல்லது. எல்லா விஷயத்திலையுமே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கவனமாகவும் யோசிச்சும் சிந்திச்சும் செயலாற்றணும்.
அதே போல் சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. சந்திராஷ்டம தினங்களில் இந்த கோவப்படுறது, வீண் வாக்குவாதம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நல்ல பயன்களையும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.